இது தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவினை நியமித்தனர். அறிக்கைகள் வெளியாகின. அந்த அறிக்கையில் சில பக்கங்களை எடுத்தனர் என்றனர், மறைத்தனர் என்றனர். ஏன் அந்த அறிக்கையை மக்கள் பாவனையிடும் வகையில் வெளியிடவில்லை? ஏன் அதனை மறைக்க வேண்டும்? மறைக்கப்பட வேண்டிய ஒருவர் இன்னும் அங்குள்ளாரா? පාස්කු ප්‍රහාරයේ පිළිබඳව සොයාබලන්න විශේෂ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். அந்த விசாரணை அறிக்கையில் இருந்த பக்கங்கள் எவ்வாறு எடுக்கப்பட்டன, எவ்வாறு மறைக்கப்பட்டது என்பது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம். ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்ட அறிக்கை முன்னாள் சட்ட பணிப்பாளரே இது தொடர்பில் ஆலோசனை வழங்கியுள்ளார். அதனால் அந்த அறிக்கையில் சில பகுதிகள் இல்லாமல் போயின எனவும், ஒப்படைக்கும் போது அது இருந்ததா அல்லது அதன் பின்னர் காணாமல் போனதா என்ற விடயங்கள் விசாரணை குழு முன்னெடுக்கும். அதற்காக சில நாட்கள் செல்லும். அதற்கான சில முறைகள் உள்ளன. அந்த முறைக்கு அமைய இப்போது நியமனங்களை வழங்கி வருகின்றோம். விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. පරීක්ෂණ ආරම්භ කරලා තියෙනවා. මම හිතන්නේ අපි මේ කතා කරන්නේ පළවෙනි වාර්තාව සම්බන්ධ. நான் நினைக்கின்றேன் நாங்கள் முதலாவது அறிக்கை தொடர்பிலேயே பேசுகின்றோம். ஜூலை மாதத்தில் இது தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் முன்னெடுக்க முன்னாள் ஜனாதிபதி மற்றும் ஒரு குழுவினை அமைத்தார். அவர் பதவியினை விட்டு செல்வதற்கு முன்னர் 18ஆம் தேதி அறிவித்தார். அந்த அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும் கூறினார். அந்த அறிக்கை தற்போது ஜனாதிபதியின் கைகள் கிடைக்கப்பெற்றதா என அறிய முடியுமா? වත්මන් ජනාධිපතිවරයා අතේ තියෙනවද නීතිපතිවරයා අතේ තියෙනවද කියන කාරණේ දැනගන්න කැමතියි. ඒ වාර්තාවම ජනාධිපතිතුමා அது சட்டமா அதிபரிடமா ஜனாதிபதியிடம் உள்ளதா என்பது தொடர்பில் அறிந்து கூறுகின்றேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நாமும் இப்போது விசாரணை குழுவை அமைத்துள்ளோம். ஜனாதிபதி செயலகத்தின் குழுக்களின் விசாரணைகளுக்கு தேவையான விடயங்கள் குறைவாக காணப்பட்டாலோ, ஆணைக்குழு அறிக்கையில் ஏதேனும் குறைபாடுகள் காணப்பட்டாலோ அது தொடர்பில் அனைத்தும் குறித்த குழுவின் ஊடாக முன்னெடுக்கப்படும். යල්ලත් ඒ කමිටුව මගින් විමර්ශනයට ලක් කරනවා. බරපතල චෝදනා. இதுவரை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல்வேறு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஆனால் அதன் ஊடாக எவ்வித விடயங்களும் வெளிக்கொணரப்பட்டதாக தெரியவில்லையே. තීන්දුවක් පේන දුරක නැහැ. ඉතින් පුංචි කාලයේ ගත වුණේ ඒ පුංචි කාලය තුල இப்போது சிறிய காலமே நிறைவடைந்துள்ளது. இந்த சிறிய காலப்பகுதியில் விசாரணைகளுக்கான ஆரம்ப செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளோம். வரலாற்றில் ஏற்பட்ட தவறு மீண்டும் எமது அரசாங்கத்தில் இடம்பெறாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நாம் தகுந்த தீர்மானங்களை எடுத்துள்ளோம். அது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம். எவ்வகையிலாவது கடந்த அரசாங்கம் அதனை மூழ்கடிக்க செய்ததை போன்று செய்யவோ, காணாமலாக்க செய்யவோ நாம் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை. නෑ. ඒ විශ්වාසය ජනතාවට අපි ලබා දෙනවා.